திருப்பாதம் நம்பி வந்தேன். கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தேன். கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும், என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும், கருத்தால் விசாரித்து என்று கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன். கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடு. சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடு. என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே. என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன். கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன். உண்மையாய் வெட்கமடையே. உம்மை ஊக்கமாய் உண்மையாய் வெட்கமடையே. தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. திருப்பாதம் நம்பி வந்தேன். கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன். தேவ
சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உபவாசத்தோடு ஜெபத்தோடு உங்களுடைய பாதத்துல வந்திருக்கோம் அப்பா. அதிகாலை நாங்கள் தூங்கி விழித்த நேரம் முதலாய் நேற்றிலிருந்தே நாங்கள் ஆயத்தமாகி எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு இந்த நாளிலே ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களையே ஜீவ பலியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஓஹானதீனி கமர சந்தரதி அங்கரபா ஆண்டவர் சொல்லுவீங்களா? ஆண்டவரே, என்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளும். ஆபேலையும் அவரது காணிக்கையும் அங்கீகரித்தது போல என்னையும் என் முழுமையும் தகப்பனே, என் முழு குடும்பத்தையும் கூட ஆண்டவரே இந்த நேரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவரே, பெண்களாக நாங்கள், சகோதரிகளாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். தூர தேசங்களில் இருக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், சமீபத்தில் இருக்க பிள்ளைகளாக இருக்கலாம், கல்யாணம் முடித்து கொடுத்த குடும்பங்களாக காணப்படலாம், படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம். என் ஆண்டவரே, எல்லாரையும் நாங்கள் உமது கரத்திலே கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கூட்டு குடும்பங்களிலே இருக்கலாம், இயேசுவே உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் முழு குடும்பத்தோடுமை மகிமைப்படுத்த ஆண்டவரே நீர் கிருபை தருவீராக. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் சொன்ன யோசுவாவின் குடும்பத்தை போல ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய பலவீனங்கள் நடுவில் உங்க பாதத்தில் வந்திருக்கிறது நினைவு கூர்ந்தருளும். எங்கள் குடும்பங்களுக்காக திறப்புல நிற்கதை நினைவு கூர்ந்தருளும். ஆண்டவரே, ஒருவேளை தேசத்தின் பல பகுதிகளில் இருக்கலாம், உலக நாடுகளின் பல பகுதிகள் எங்களுடைய ஆவிக்குரிய பூமிக்குரிய பிள்ளைகள் இருக்கலாம். உலக பிரகாரமாக எங்களுக்காக ஆண்டவரே நீர் உமக்காக வளர்க்க கொடுத்த பிள்ளைகளாக இருக்கலாம். நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிபான சந்தரதி அங்கரபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு சோத்திரம் தகப்பனே, சோத்திரம். நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததால் லோத்துவை காப்பாற்றினீரே. அன்று ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததால் லோத்தையை காப்பாற்றினீரே. எங்களையும் நினைவு கூர்ந்து எங்கள் சொந்தங்களை ரட்சியும் ஐயா. எங்களையும் நினைவு கூர்ந்து எங்கள் சொந்தங்களை ரட்சியும் ஐயா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூர்ந்ததான் பெருங்காற்று வீச செய்தீரே. அன்று நோவாவை நினைவு கூர்ந்ததான் பெருங்காற்று வீச செய்தீரே. தண்ணீர் வற்றியதையா, விடுதலையும் வந்ததையா. கண்ணீர் வற்றியதையா, விடுதலையும் வந்ததையா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூர்ந்ததா. ஆமென். ஹல்லேலூயா.
ஜீசஸ். நாளை நினைவு கூர்ந்ததால் ஆண் குழந்தை பெற்றெடுத்தாளே, வாழ்க்கையெல்லாம் மாற்றுகிறீர் நன்றி ஐயா. எங்கள் மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றுகிறீர் நன்றி ஐயா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நன்றி நன்றி. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் நினைவு கூறும், எங்கள் சொந்தங்களை இரட்சியும் ஆண்டவரே. ஆண்டவரே, பெரிய வெள்ளத்தை போல, புரண்டு வருகிற தண்ணீரை போல, யோர்தானை போல எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே புரண்டு வருகிற பெரு வெள்ளத்துக்கு எங்களை தப்புவிப்பீராக. எங்கள் தேசத்தை காப்பாற்றுவீராக. உலக நாடுகளின் பகுதிகளை காப்பாற்றுவீராக. ஆண்டவரே, வெள்ளம் போல துன்பங்கள் வந்தாலும், ஆண்டவரே எதிராளிகளுடைய ஆயுதங்கள் வந்தாலும் எங்களை விலக்கி காக்கிற தெய்வமாய் நீர் இருப்பதற்கு நன்றி. இம்மட்டும் வா, இனி வரவே என்று அலைகளுக்கு கட்டளையிடுவீராக. மிஸ்பாவிலே தேவ பாதத்திலே வந்திருக்கிறோம். விட்டு வந்திருக்கிற வீட்டின் பகுதிகள், தூர தேசத்தில் எங்கள் பிள்ளைகள், அவர்களுடைய சகலவித நன்மைகள், அன்று எல்லா வெஹிக்கிள்ஸ், எல்லா தேசத்தின் பல பகுதிகள், அன்றைய காம்பவுண்டின் பகுதிகள் சகலமும் இரத்தத்தில் மறைக்கப்படுவதாக. பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. மிகுதியான வேளை எங்களோடு தங்கியிருப்பீராக. துரிதமாய் வர வேண்டிய பிள்ளைகளை கொண்டு வாரும். எங்களோடு தங்கியிரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இந்த நாளில் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு ஆகாத சம்பாஷணைகள் அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு காலையில் நம்ம பார்த்தோம். நான் ரொம்ப நேரம் இல்லை, மடமடன் நம்ம பார்த்தோம். அதை தான் நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக நம்ம இந்த நாளில் பார்க்க போகிறோம். ஆகாத சம்பாஷணைகள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் எடுத்தீங்கன்னா வாசிங்க. ஆகாத சம்பாஷணைகள். இன்னைக்கு பார்த்தீங்களா, சம்பாஷணைகள்னா என்னது அர்த்தம்? பேச்சு. நம்ம பேசுவோம் பார்த்தீங்களா, இது சகோதரிகள் கூட்டம், நமக்கெல்லாம் ரொம்ப தேவையானது. இதுதான் சப்ஜெக்ட், ரொம்ப இன்னைக்கு அவசியமானது. அப்போ சம்பாஷணைகள், ஆகாத சம்பாஷணைகள். மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். அவ்வளோதானே? அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, மோசம் போகாதிருங்கள். இன்னைக்கு வார்த்தையை குறைச்சிட்டோம்னாவே, வார்த்தை குறைச்சா வாழ்க்கையில் ஜெயம் வரும். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஜெபாவியே இல்லை, ஜெபம் பண்ணுங்க. ஜெபாவி இல்லைன்றதுக்கு நாம் என்ன ஜெபம் பண்ணுறது? நம்ம கையில் தான் இருக்குது. ஆன்சரே நம்ம கையில் தான். ஜெப ஆவி வேணும், இயேசுவோடு நம்ம பேசணுன்னா மனுஷரோட பேசுகிறத கொஞ்சம் குறைக்கணும். முடித்த உடனே எப்படி பேசுகிறோம் பாருங்கள். ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிஞ்சிச்சு, வெளியே போய் நின்று என்னெல்லாம் பேசுவோம், உள்ளே நின்று என்னெல்லாம் பேசுவோம், வீட்டுக்கு போகிற வழியில் என்னெல்லாம் பேசுவோம், யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் சொல்கிறாரு, மோசம் போகாதிருங்கள். மோசம் போக்குகிறவன் யார்? பிசாசு மோசம் போக்குவான். அவன் என்ன பிசாசா வந்து நிற்பானா? ஏதாவது நம்ம இந்த இதிலெல்லாம் பார்த்துருப்போம் பாருங்கள், படத்துலலாம் 2 கொம்பு வச்சுட்டு கருப்பு உருவத்தில் இப்படிலாம் என்ன செய்ய மாட்டான், அவன் வந்து நிற்க மாட்டான். நம்ம உஷாராயிரும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் அந்த ஏதேன் தோட்டத்தில் எப்படி வந்து நின்றுச்சு பிசாசு? பாம்பு மாதிரி வந்து நின்றுச்சு, சர்ப்பமாக வந்து நின்றுச்சு. வசனம் சொல்லுது, சர்ப்பமானது தந்திரம் உள்ளது, நைஸாக பேசும். வார்த்தை சொல்லு, ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, அவன் வாயின் வார்த்தைகள் எப்படி? வெண்ணையிலும் மிருதுவானவைகள். ஆனால் உள்ளம் எப்படிப்பட்டது? யுத்தம். உள்ளத்தில் யுத்தம் இருக்கும். வார்த்தைகள் மட்டும் எப்படி இருக்கும்? பட்டராக இருக்கும். இந்த பட்டர் போடுறவங்களாம் நிறைய பேருக்கு பிடிக்குமே தவிர, பிட்டராக கொஞ்சம் சரி எதையாவது கரெக்டாக சொல்லிட்டோம்னா மூஞ்செல்லாம் செத்தே போயிடும் நம்மளுக்கெல்லாம். அதான் வசனம் சொல்லுது, மோசம் போகாதிருங்கள். இப்படிலாம் மோசம் போயிடாதீங்க. லேடிஸ் ஸ்பெஷல், மோசம் போகாதிருங்கள்.
ஆகாத சம்பாஷணைகள் என்ன செய்யும்? நல்ல ஒழுக்கத்தையே கெடுத்து விடும். அப்போது வாயை நம்ம காத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம எடுத்து வாசிக்கும்போது அதில் எந்த வசனம்? முதல் 19 வசனமும் இதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் பார்த்தீங்களா அதில் என்ன அந்த சொல்ல வராரு? இந்த வசனத்து மூலம் ஏன் எழுதப்பட்டிருக்கு? இது இல்லை என்ன தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய காரியம்னா, அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளோடு பிணைக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. நம்ம தான் எல்லாரையும் பார்க்குறோம், எல்லாரோடையும் பேசுகிறோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தனிப்பட்ட உறவு வச்சுக்குவோம். பார்த்தீங்களா, தனிமையாக இருக்கும்போது யாரோட உறவு வச்சுக்கிறோம்? ஃபோனில் இருக்கலாம், இல்லை நேராக இருக்கலாம், இல்லைன்னா சிந்தையிலே யாருக்கு தெரியாமல் இருக்கலாம். யாரோட ஐக்கியம் வச்சுருக்கிறோம்? எந்த உறவு வச்சுருக்கிறோம்? முழிச்சாலும் எழுந்தாலும் எது உறவாக இருக்குது? இல்லை பார்த்தீங்கன்னா ஏவாள் தனியாக உட்கார்ந்துருந்தாங்களா? அதை எடுத்து வாசிப்போம். ஏவாள் என்ன செஞ்சாங்க? ஏதேன் தோட்டத்தில் தனிமையாக இருந்தாங்க. வாசிப்போம். ஆதியாகமம் 3 முதல் வசனத்திலிருந்து. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு மிருகங்களிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனிகளையும் புசிக்க வேண்டாம், புசிக்க வேண்டாம் என்று உங்களுடைய தேவன் சொன்னாரா அப்படின்னு கேட்குது. பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு பாருங்க. அதான் தந்திரமானது. சில பேர் வளவள கொல கொல கொலன்னு பேசி பாயிண்ட்டுக்கே வரமாட்டாங்க. இது கரெக்டாக பாயிண்ட் வச்சு அடிக்குது பாருங்கள். எங்கடா ஆதாம் வந்துட போகிறானோ நினச்சி தரமோ தெரில, ஆண்டவர் தேடி வந்துடுவாரோன்னு நினச்சி தரமோ தெரில, கரெக்டாக பிடிச்சிச்சு, மென்னியை பிடிச்ச மாதிரி கேட்குது. ஆண்டவர் இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் சாப்பிடக்கூடாது என்று சொன்னது உண்டோ? தந்திரமாக கேட்கும். நம்ம அந்த தந்திரத்தில் தான் உழுந்துடக்கூடாது. அதனால் பேச்சை குறைச்சிக்கோ. அந்த தந்திரத்தில் நீ உழாமல் இருக்க முடியும்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஏன் நம்ம என்ன டெஸ்ட் பண்ணி பார்க்குறது? ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஒன்று ஒன்றா போட்டு அமைக்கி பார்த்துட்டா இருக்கணும். ஒத்து வரலன்னா விட்டு விலகிடணும். பட்டர் போட தெரிஞ்சவங்க, வேறு மாதிரி ஞானமாக பேச தெரிஞ்சவங்க உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அது சூட்டபிள் ஆயிரும். அவிஸ்வாசிகள் அந்நிய நுகத்தில் நம்மளை விட பயங்கர ஞானத்தோடு இருப்பாங்க. இயேசு அறிஞன்னு சொல்கிற பிள்ளைங்களை விட, கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை விட, பரிசுத்தமாக இருக்குன்னு சொல்கிற பிள்ளைகளோட அவங்க பெரிய ஞானமாக இருப்பாங்க. நீங்கள் பார்த்து பாருங்கள். ஒரு சில இதை சார்ந்தவங்க அவங்க பேசுகிற பார்க்கும்போது நான் கூட நினச்சி பார்ப்பேன், என்னடா இவங்கக்கிட்ட ட்ரைனிங் எடுக்கணும் போலையே. நமக்கெல்லாம் சட்டுன்னு என்ன செய்யும்? முகத்திலே தெரிஞ்சிடும். ஒரு கோபம் வந்தாலும் தெரிஞ்சிடும், மகிழ்ச்சி ஆனாலும் தெரிஞ்சிடும். ஆனால் சில பேருக்கு தெரியவே தெரியாது, அவ்வளோ சூப்பராக பேசுவாங்க. அது ஒரு தாளந்து, எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது. அப்போ இந்த சர்ப்பம் அப்படி தான் பேசிச்சு, நல்லா தந்திரமாக பேசிச்சு. அடுத்தது வாசிப்போம். சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். எல்லா பழத்தையும் சாப்பிடலாம், ஆனால் ஒரு மரம் இருக்குது நடுவில், அதில் கனி இருக்குது, அதை மட்டும் சாப்பிடாதீங்கன்னு சொல்லி என்ன செய்தாங்க? ஏசப்பா அந்த கர்த்தர் எங்களோடு கூட சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு கனியை சாப்பிட்டா அதை சாப்பிடுகிற நாளிலே சாகவே சாவீர்கள். இப்போ இன்றைக்கி வெள்ளம் போல சத்துரு மேற்கொள்ள வரும்போது, யாரெல்லாம் சத்துரு போராட்டத்தில் இருக்கிறாங்களோ, ஒரு பாவத்திலிருந்து வெளியே வர முடியாமல் இருக்கிறாங்களோ, ஒரு சில குறிப்பிட்ட மாதத்தின் சில நாட்களில் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சமாதான குறைவுகளையும் நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் சந்திக்கிறாங்களோ, அவங்க எல்லாம் எப்படி இருக்கணும்? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீ சாகாதபடிக்கு அந்த நடுவில் இருக்க அந்த மரத்தினுடைய கனியை மட்டும் புசிக்காதே அப்படின்னு ஆண்டவர் சொன்னாராம். மற்ற எல்லாம் நீ சாப்பிடலாம், அந்த ஒன்று நீ சாப்பிட்டேன்னா அந்த சாப்பிட்ற நாளில் சாகவே சாவாய். சிம்சன் பார்த்தீங்களா, எத்தனையோ ரீல்லாம் விட்டான், கடைசியில் என்ன செய்துட்டான்? எதில் தன்னுடைய பலன் இருக்குது உண்மையை சொன்னான். கடைசியில் என்னாச்சு? அந்த தெளிலாளுடைய மடியில் உண்மையெல்லாம் சொன்ன உடனே எதிரிகளுடைய கரத்தில் அவன்
ஆகப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டான் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால் ரீலும் விட வேண்டாம், உண்மையாகவும் பேச வேண்டாம், யாரோட சம்மந்தம் கலக்கக்கூடாது, யாரோட ரொம்ப டச் வச்சுக்க கூடாது. அதனால நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை பாதிக்கப்படுது, நிம்மதி பறிக்கப்படுது, பாவமான காரியங்களில் எண்ணம் போயிடுது, பண ஆசை உண்டாயிருது அப்படின்னு இருந்துச்சா அவங்களோட பேசாத. ஆண்டவர் தான் சொல்கிறார், நீ அவங்களோட நீ பேசுனீன்னா பழகுனீன்னா உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்திடும்? டெட் லெவலுக்கு போயிடும், செத்தே போயிடும். நீ மண்ணோடு மண்ணா மரித்து போனவன் போல உன் ஆத்மா எங்கே போயிடும்? மண்ணோட மண்ணை நசுங்கி போயிடும். அதனால் கவனமாக இருன்னு கர்த்தர் சொல்றார். மோசம் போகாதே. அந்த பாம்பு சர்ப்பத்தை போல இருக்கிற பிள்ளைகளிடத்துல நமக்கு டபுள் காரியத்தை கர்த்தர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. நம்ம எப்படி இருக்கணுமா? சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்கள். இது மாதிரி நைஸாகவும் பேசணும். புறாவை போல எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? கபடச்சொல்லாக இருக்கணும். ஒருத்தரையும் சந்தேகப்பட்டு பார்த்துக்கிட்டே இருந்தால் உலகத்தில் வாழவே முடியாது. அதே சமயம் எல்லாரையும் நம்பிட்டாலும் உலகத்தில் வாழவே முடியாது. அதுக்கு தான் 2 காரியம், புறாவை போல கபடற்றவர்கள், சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்கள். இந்த 2ம் மிக்சடாகி நம்ம இருக்கணும்னு வேதம் சொல்லுது. 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 20-21 நீங்கள் எடுக்கிற வரைக்கும் அதனுடைய சாராம்சம் சொல்கிறேன். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் யாருக்குள்ளெல்லாம் இருக்குதோ, எனக்குள்ளே இருக்குது, உங்களுக்குள்ளே இருக்குதா? தேவனுடைய ராஜ்யம் வந்து எங்களை கை தூக்கி காமிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ கை தூக்குதான்னு பார்த்து இன்னொரு கை தூக்குறாங்க. தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே வந்துருச்சு. எப்படி வந்துச்சு? பாவம் துரத்தப்பட்டது, தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு. சாபம் முறியடிக்கப்பட்டது, தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு. பிசாசு துரத்தப்பட்டது, தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு. வியாதி போச்சு, தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு. அப்போ அது தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்ட? தேவனுடைய ராஜ்யம் என்னது? புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற சந்தோஷம். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? சந்தோஷத்தை சந்தோஷமாக இல்லைங்கிறோம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற சந்தோஷத்தை நம்ம அது பெருசாக நினைக்கவே இல்லை. உலகம் கொடுக்குமா? வீட்டுக்காரர் கொடுப்பாரா? பிள்ளைங்க கொடுப்பாங்களா? பெற்றோர் கொடுப்பாங்களா? ஏதாவது வேறு யாராவது ஃப்ரெண்ட்ஸு கொடுப்பாங்களா அந்த சந்தோஷத்தை? ஆனால் ஆண்டவர் அதை வந்து சொல்லவே இல்லை. அது எது எப்படிப்பட்ட சந்தோஷம்? கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சந்தோஷம் பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற சந்தோஷம். அதனால தான் ஆதி அப்போஸ்தலர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே போனாங்களாம். அவங்க போன பட்டணங்கள் எல்லாம் சந்தோஷம், அவங்க போன கிராமங்கள் எல்லாம் சந்தோஷம், எங்கே போனாங்களோ மகிழ்ச்சி உண்டானது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், ரட்சிக்கப்பட்டவங்க ஒன்றா கூடிட்டாங்க. எதுக்கு? மோசம் போக்குற வார்த்தைகளை பேசுகிறதுக்கு கிடையாது, இன்னொருத்தர் அலசி ஆராயிறதுக்கு கிடையவே கிடையாது. ஓகே, அப்போஸ்தலர் 2:42 அவர்கள் எல்லாம் அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் அவங்க தரித்திருந்தாங்க. ஒரு நல்ல காரியத்தை கற்றுக்கிட்டோம்னா அதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்துடணும். சபையில் சொல்லப்படுகிற அந்த வார்த்தைகள் தேவன் சொல்கிறாங்கள ப்ராப்பர்ட்டிக்கல் வேர்டு, தீர்க்கதரிசனமான வார்த்தை. இன்றைக்கி சபைக்கு என்ன தேவை அதை கர்த்தர் கொடுக்கும்போது அதில் அவர்கள் நிலைத்திருந்தாங்க. அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தாங்க. அவங்க மோசம் போக்குற வார்த்தைகள் பேசாதீங்கன்னா பேச மாட்டாங்க. ஆகாத சம்பாஷணை உன்னை கெடுத்துருன்னா அவங்க விலகிடுவாங்க. அவிசுவாசிகளோடு போகாத படிக்கு விசுவாசிகள் கூடி கூடி இருப்பாங்க. விசுவாசிகள் ஒரே மனமாக இருந்தாங்களாம், கபடம் இல்லாமல் இருந்தாங்களாம், மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதனை செய்தாங்களாம். அப்போ புறஜாதிகள் எதுக்கு அவங்க வம்புக்கு வர போகிறாங்க? ஏதோ வராங்க, அவங்க சந்தோஷமாக ஏதோ பாட்டு பாடுறாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, அவங்க பாட்டில் போகிறாங்க, நமக்கு நல்லது செய்கிறாங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்போது ஆதி அப்போஸ்தலர் சபையில் அப்படி இருந்துச்சு. அப்போ தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, எதில் உண்டாயிருக்கிறது? பலத்திலே உண்டாயிருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பலன் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம்? பரிசுத்த ஆவியானவரின் பலன் தான் நம்முடைய பலன், வேறு எதுவுமே பலனே கிடையாது. அடுத்தது என்ன பலன்? சங்கீதம் 28:8 வாசிக்கும்போது கர்த்தரே தேவனுடைய பிள்ளைகளுக்கு பலன். அவர் இல்லைன்னா நம்ம எப்படி காத்தெடுத்து விட்ட பலூன் மாதிரி
ஒன்றுத்துக்கு உதவ மாட்டோம் பாருங்கள். அது செய்யுங்கன்னு எங்கேயோ போய் அது வாட்டில் அப்படியே கிடக்கும், உதவாத கந்தையாக போயிடும். அப்போ அது வாசிக்கலாம். சங்கீதம் 28:8. கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவருக்கு அரணான அடைக்கலமானவர். இன்னைக்கு அது சொல்லும்போது என்ன நினைக்கணும்? அரணான அடைக்கலம். பைபிள் வாசிக்கும் போதே மெதுவாக நிறுத்தி நிதானமாக வாசிக்கும் போது கர்த்தர் அந்த வார்த்தையில் பாருங்கள், ஒவ்வொரு வார்த்தையில் உள்ள அந்த ஆசீர்வாதங்களை நமக்கு அப்படியே கொடுப்பார். அப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவரே என்னுடைய பலன். ஆபகுக் 3:19. சரி, நானே சொல்லிடுறேன். அதில் அவர் என்ன செய்கிறாராம்? உயர்ந்த ஸ்தலங்களிலே அவர் ஏற பண்ணுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்குன்னு ஒரு உயர்ந்த ஸ்தலம் ஒன்று உண்டு. அவரவருக்குன்னு இந்த புதிய வருஷத்தில் ரீச் பண்ண வேண்டிய, அடைய வேண்டிய, நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள் படிப்பில் அவர்கள் அடைய வேண்டிய ஒரு காரியம் உண்டு, அவர்கள் அடைய வேண்டிய ஒரு வெற்றி உண்டு. அப்போ அந்த லெவலுக்கு தேவன் என்ன செய்வாராம்? உயர்த்துவார். ஒரு வேலைக்கு கூட அவங்க போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலையில் ஒரு உயர் ஸ்தலம் இருக்குது. தேவன் தம்முடைய பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க தான் அவருக்கு பிடிக்கும். ஆபகுக்கு கடைசி அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன், 18 நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். 19 ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை இப்படி வாசிக்கணும், நிறுத்தி நிதானமாக வாசிக்கணும். அப்போ தான் அது நமக்கு விளங்கும், மற்றவங்களுக்கும் அது விளங்கும். இதில் சொல்லும்போது அவர் என் கால்களை எப்படி மாற்றுறார்? மான் கால்களை போல் ஆக்குகிறார். எப்போவுமே இந்த டாக்டர் சொல்லுவாங்க, இனி தளர்ந்து போக வேண்டியதான், நிற்க முடியாது, நடக்க முடியாது, ஓட முடியாது. ஆனால் ஆண்டவருடைய பலன் நமக்குள்ளே இறங்கும் போது தேவனால் என்ன செய்ய முடியும்? நம்மளை ஓட பண்ண முடியும். எலியா பாருங்கள், சோர்ந்து போய் செத்தே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்தான்? சூறை செடி கீழே படுத்து சாவை விரும்பி இருந்தான். சாப்பிடலை, ஒன்றும் செய்ய வேணான்னு சொல்லி தான் இருந்தா. ஆனால் சாக விடுகிறது தேவனுடைய சித்தம் இல்லை. சாகிறதே சாவலாம், எல்லாரும் ஒரு நாள் சாவ தான் போகிறாங்க. சாவறதுக்கு முன்னாடி உனக்கு கொடுத்த டியூட்டியை பண்ணிட்டு சாவுப்பா, என்கிட்ட அப்புறம் வாப்பா. மரணத்தையே காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார் எலியா. மரணத்தை காணணும், சாவணும். சில பேருக்கு இதே ஒரு பொழைப்பு. ஒரு தடவை தான் சாவ போகிறோம், அதை எப்போதாலும் நினச்சிட்டே இருக்குது. ஒன்று நடக்கலாம், இன்றைக்கி செத்துணும், நாளைக்கு நடந்துடும், உடனே உயிர் வாழணும். அதுக்கு ஒரு ஃபாஸ்டிங் போட்டு நீடித்த நாட்களால் என்னை திருப்தியாக்குகிறவர் ஆண்டவரே. மோசேக்கு 120 வயசில் கொடுத்தீர், எனக்கு 120, எனக்கு இல்லை 120 வயசு. யார் யார் கேட்குறீங்களோ வாங்கிக்கோங்க. அப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவர் என் கால்களை மான் கால்களை போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். அப்போ தேவ பிள்ளைகளுடைய ஒரு ஒரு அந்த ஆகாத சம்பாஷணைகள்லாம் கெடுத்து அதெல்லாம் விட்டுட்டோம்னா ஆண்டவர் நம்மளை என்ன செய்வாராம்? உயரமான ஸ்தலங்களிலே அவர் நம்மை நடக்க பண்ணுவார். தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே இருக்கிறது. பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதான்? பலவந்தம் பண்ணப்படுகிறது. நான் மோசம் போக மாட்டேன், நான் கீழே விழுந்துட்டேன்னு சொல்லி அப்படி விழுந்த நிலைமையில இருக்க மாட்டேன். எனக்கு ஒரு வியாதி வந்ததுனால அந்த வியாதி என்னை அழிச்சிட முடியாது. ஒரு சிலர் என்னை எதிர்த்து வந்த உடனே என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடாது. ஒரு வாசல் அடைக்கப்பட்ட உடனே என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு இல்லை. அவர் நான் அறியாத பல வாசல்களை எனக்காக திறக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கையாவையும் செய்திடுவார், நான் அறியா வழியை திறந்திடுவார். உனக்கையாவையும் செய்திடுவார், நீ அறியா வழியை திறந்திடுவார். தேவன் திறந்த வாசலை யாரும் பூட்டவே முடியாது. தேவன் திறந்த வாசலை யாரும் பூட்டவே முடியாது. கர்த்தர் உன்னை விசாரிப்பார், கர்த்தர் உன்னை விடும், கர்த்தர் உன்னை ஆதரிப்பார், கர்த்தர் உன்னை நடத்திடுவார், கர்த்தர் உன்னை விசாரிப்பார், கர்த்தர் உன்னை ஆதரிப்பார்,
கர்த்தர் உன்னை நடத்திடுவார், கர்த்தர் உன்னை விசாரிப்பார். அவர் விசாரித்து நடத்தி ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன். நம்ம என்ன செய்யக்கூடாது? மோசம் போகக்கூடாது. அந்நிய லுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படுகிற வாழ்க்கையை நாம் வெறுத்து தள்ளணும். கர்த்தர் தான் என்னுடைய பலன் என்கிறதுல நம்ம என்ன செய்யணும்? உறுதியாக இருக்க வேண்டும் விசுவாச பிள்ளைகள். சங்கீதம் 59 கூட நீங்கள் வாசிக்கும்போது 10 வசனங்கள், அது அத்தனையும் நம்மளால் வாசிக்க முடியாட்டாலும் ஒரு சில வசனங்களை மட்டும் நம்ம வாசிப்போம். 59வது சங்கீதம் 59. இதில் நம்ம என் தேவனே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும். அக்கிரமக்காரருக்கு என்னை தப்புவித்து இரத்த பிரியரான மனுஷருக்கு என்னை விலக்கி ரட்சியும். என் பிராணனுக்கு பதிவிருக்கிறார்கள். கர்த்தாவே என்னிடத்தில் மீறுதலும் பாவமும் இல்லாதிருந்தும் அவங்க பலவான்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள். இது எப்போ பாடின பாட்டான்? வசனம் சொல்லுது, அதில் இன்ட்ரடக்ஷனாக சொல்லியிருக்கு. சவுல் தாவீதை கொல்லுவதற்கு ஏவலாட்களை அனுப்பினானா. இன்னைக்கு கூட நிறைய ஏவல்கள் எல்லாம் அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? இவன் பாடி இந்த சங்கீதத்தை ஒப்புவித்தானா. இந்த சங்கீதம் 59 பார்த்தீங்கன்னா எல்லா வசனங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும். 10 வசனம் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் வாசித்து கொள்ளுங்கள். இதில் ஒரு வசனம் 16ஆம் வசனம், நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு எப்படி இருந்தீர்? தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமாயிருந்தீர். அது கடைசி வசனம், என் பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு அடைக்கலம், உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாய் இருக்கிறார். அப்போ தேவ பிள்ளைகள் பார்த்தீங்களா, நம்ம எதெல்லாம் அவருக்கு பிடிக்கலையோ அதை மட்டும் நம்ம விட்டுட்டோம்னா ஆண்டவர் நம்ம என்ன செய்வார்? உயர்த்தி கொண்டே போவார். இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள், எதிரான காரியங்கள் தேசத்தில் நடந்தாலும், ஒருவேளை உலக நாடுகளின் பல பகுதிகளில் இருந்தாலும், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவருக்கு அவர் எப்படி இருக்கிறாரு? உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறாரு. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். தேவனுடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணும்? வம்பு பரியாசம் அது இது பண்ணாதபடி, அதெல்லாம் ஆகாத சம்பாஷணை, முறுமுறுக்கிறது ஆகாத சம்பாஷணை. ஆனால் என்ன செய்யணும்? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 3 முதல் 7 வசனங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி, யாரெல்லாம் பரிசுத்தவான்கள்? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒருவேளை உலகத்தில் நம்ம பாவம் சில நேரம் செஞ்சாலும் நம்ம என்ன பெரிய பரிசுத்த குலைச்சல்னு செய்ய மாட்டோம். விபச்சார வேசித்தனெல்லாம் பண்ண மாட்டோம். பொறாமை ஊட்டமாக பாருங்கள். லேடிஸ் ஸ்பெஷல் பொறாமை, பெருமை, கோல் முட்டுறது, அப்படி தானே, விமர்சிக்கிறது, ஒன்றை பத்தாக்குறது, இதெல்லாம் லேடிஸ் ஸ்பெஷல். வசனம் என்ன சொல்லுது? பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையுமாகிய சொல்லக்கூடாது. 2 பேர் பேசுகிறோம் பாருங்க, சில வார்த்தைகள் பேசுவாங்க. அப்போ அது மாம்சம் கரைப்படுற மாதிரி இருந்தால் உடனே அந்த பேச்சை கட் பண்ணிடணும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்கக்கூடாது. அது என்ன செய்தோம்? என்னையும் சேர்த்து தீட்டுப்படுத்தினோம். அப்பா உங்ககிட்ட கதை கேட்டேன்னா என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. எச்சரிக்கை ஆயிடணும். உடனே டங்ஸு பேசிட்டு, அந்நிய பாஷை பேசிட்டு, நமக்கா தெரியாது பேச்சை மாற்றுறதுக்கு, டக்குன்னு பேச்சை மாற்றி எஸ்கேப் ஆயிடணும். அப்படி தானே? பண்ணி தான் கழுவப்பட்ட பண்ணி என்ன செய்யுமா? கழுவி வச்சாலும் அதுக்கு சேறு இன்பமாக இருக்குமா. நாய்க்கு என்ன தான் சோறு போட்டு வளர்த்தாலும் கக்கிறத சாப்பிட்றதுக்கு அதுதான் இன்ட்ரெஸ்ட்டு. நம்ம பாவம் விட்டு பாவத்தை செய்கிறோம் பார்த்தீங்களா? இதை நினச்சி பார்த்துக்கணும். வீட்டில் நாய் வளர்க்குறவங்களுக்கு தெரியும். என் மகன் வீட்டில் நாய் வளர்ப்பாங்க. அது செல்ல நாயாக தான் எல்லோரும் கொஞ்சுவாங்க. சில நேரம் என்கிட்டையும் அட்டாச் ஆகிடுச்சு. எனக்கு பிடிக்காதானே அது அட்டாச் ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு நாள் வாமிட் எடுத்தது, யாருமே வீட்டில் இல்லை. அது நம்ம தான் க்ளீன் பண்ண வேண்டிய நிலைமை ஆகி போச்சு. அவ்வளவு வாடை, அந்த நாத்தம் சகிச்சிக்கவே முடியாது. இப்போ நம்ம கூட விட்டு வந்த பாவத்தை செய்யும்போது
வம்பு, புத்தியினமான பேச்சு, அசுத்த பாவங்கள், இதெல்லாம் செய்யும்போது நம்மளை பார்த்து ஆண்டவர் கூட மூஞ்ச சுளிப்பார். எங்கேருந்து பரலோகத்துக்கு போகிறது? அடுத்த வசனம் சொல்லுது, வம்பும் புத்தியினமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்வது தகும். இப்போ நம்ம எப்போவுமே என்ன செய்யலாம்? ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முன்னாடி நான் பார்த்துருக்கிறேன், கேரளாவில் இருக்கிற விசுவாசிகள்லாம் ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. நாங்கள் போன சபையில் நிறையா கேரளாவில் இருக்கவங்க வருவாங்க. அதில் வயசானவங்க ஒரு அம்மா மலையாளம் அவங்க இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சோத்திர சோத்திர சோத்திரம். நாங்கள் எந்தையா பேசிக்கிட்டு இருப்போம். இப்போவே வாய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது சில நேரம் இல்லை நமக்கு. அப்போ எப்படி இருக்கும்? அப்போ பார்த்தீங்கன்னா பேசினா அவங்க தான் பெரியவங்களாக இருப்பாங்க. அவங்க அமைதியாக சோத்திர 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 சோத்திரம். நாங்கள் பேசுறதுக்கு ஆன்சரே அவங்ககிட்ட வராது. வெறும் சோத்திரம் மட்டும்தான் வாயில் வரும். நம்ம இங்கே சென்னையில் அப்படி பார்க்க முடியல, தமிழ்நாட்டிலலாம் பார்க்க முடியல. யாரும் நம்ம சோத்திரம் சொல்லி நான் பார்த்ததே இல்லை. ஆளை பார்த்தா தான் சோத்திரம். உள்ளே என்ன இருந்தாலும் சோத்திரம், கோவம் இருந்தாலும் சோத்திரம், நல்லா இருந்தாலும் சோத்திரம், வெறுப்பு இருந்தாலும் சோத்திரம். பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கர்த்தருக்கு சோத்திரம். வேறு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது 5ஆம் வசனம், விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாதாம்? பிரவேசிக்கவே முடியாது. அதனால்தான் தேவனுடைய கோபாக்கினை வருது. சில நேரத்தில் நம்ம தேவ பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்தினுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறவங்க, நம்ம இருக்கிற தேசத்துக்காக ஜெபிக்கிறவங்க எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தில் இருக்கணும் பார்த்தீங்களா? அதனால் ஆண்டவர் சொல்கிறார், ஆகாத சம்பாஷணம் உனக்கு வேண்டாம், மோசம் போகாதே, அந்நிய நுகத்திலே நீ போய் மாட்டிக்காத. நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருக்கேன். ஆரம்ப நாள்லலாம் எனக்கு ரொம்ப வாய் பேச பிடிக்கும். ஆண்டவருக்கு எது பிடிக்காது? நீ மனுஷங்கிட்ட பேசாது, என்கிட்ட பேசுன்னு சொன்னால் எனக்கு ஆப்போசிட்டான புத்தி இருந்துச்சு. நமக்குலாம் அப்படி தான் ஆப்போசிட்டான புத்தி போட்டு வறுத்து எடுத்து புடச்சி எடுத்து கரெக்டாக கொண்டு வந்துடுவார். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ ஆண்டவர்கிட்ட பேசுகிறதும் அவர் பக்கம் இருந்தாலும் ரொம்ப பிடிச்சது என்ன, அதை முடிச்சோடனே எங்கே பேசலாம், அதை முடிச்சோடனே எங்கே பேசலாம். பேசுகிற வார்த்தையாலேயே என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பட்ட அடி கொஞ்சமே கிடையாது. அது மாதிரி ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் போயிட்டுருக்கலாம். கர்த்தர் இந்த உபவாச நாளில் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். நம்ம ரெண்டாவது என்ன பார்த்தோம்? சும்மானா வாய் பேச்சா பேசாத, பெரியபடியாக நம்மளை புகழ்ந்துடும். நான் இன்றைக்கி என்ன மாதிரி என் பரிசுத்தத்துக்கு நினச்சே பார்க்க முடியாது. சில பேர் சொல்லுவோம், என்ன மாதிரி யார், என்ன மாதிரி யார், ஏன் உபவாசம், ஏன் கண்ணீர், ஏன் ஜெபம், இன்றைக்கி என் குடும்பத்தையும் எங்கேயோ கொண்டு வச்சுருக்குது. சொன்னாவே பிசாசு பிடிச்சிவான். அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லி சிம்சோனுக்கு அந்த சோதனை மாதிரி வந்துடக்கூடாது பாருங்கள். அப்போ ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, இப்படியெல்லாம் நீ இருக்காத, நான் தான் உன்னுடைய பலன், மறந்து போயிடாத, கீழே விழுந்து கிடக்கிற உன்னை நான் தான் தூக்கி எடுக்கணும், எழுந்து போனது நான் தான் உனக்கு கொடுக்கணும், இதுக்கே போய் ஒப்பாரி வச்சுட்ருக்க, இதை விட பெரிய காரியத்தை நான் உனக்கு செய்வேன்னு சொல்கிறார். கடைசி என்ன பார்த்தோம்? ஸ்தோத்திரம் தான் செய்யணும், வேறு எதுவுமே செய்யக்கூடாது. நம்ம என்ன செய்யக்கூடாது? எதெல்லாம் அதில் சொல்லியிருக்கு, வம்பான பேச்சு, புத்தியீனமான பேச்சு, ஒரு அசுத்தமான பேச்சு, காம விகாரமான பேச்சு, இதெல்லாம் வேணாம், விட்டுரு, போதும், அதெல்லாம் பாவம் தெரிஞ்சு போச்சு, இதெல்லாம் செஞ்சால் நான் பரலோகத்துக்கு போக மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு, விட்டுரு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நம்ம விட்டுருவோமா? ஜெபம் பண்ணலாம். எங்கள் பரலோக தேவனே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒரு காலத்திலே அறியாமையில் இருந்தோம், இன்றைக்கு உங்கள் வார்த்தைகளை அறிந்ததுனால எங்களுக்கு உண்டாகிற விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆவலோடு இருக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் இந்த நேரத்தில் கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே எனக்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை தாரும், என்னுடைய சுயம் சுட்டரிக்கப்படட்டும், என் அறியாமையின் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு தாருன்னு கேட்குறாங்களோ அவங்க மேலே உங்கள் கிருபை இறங்குவதாக, உங்களுடைய கிருபை இறங்குவதாக, உங்களுடைய பலன் இறங்குவதாக. ஆண்டவரே, கண்ட்ரோலிங் பவர் ஆண்டவரே, அதற்காக அந்நிய பாஷைகளோடு தேவனோடு பேசுகிற அந்த உறவை வைத்து விடுவீராக. கர்த்தாவே, இரக்கம் செய்யும், இடைவிடாது ஸ்தோத்தரிக்க உதவி செய்யும். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் குடும்பங்கள்ல ஆண்டவரே அற்புதங்கள் நடக்கும், ஆண்டவரே அதிசயங்கள் நடக்கும். எங்க தேசத்துல, உலக நாடுகள்ல அற்புதங்கள் நடக்கும். ஆண்டவரே, ஒருவேளை தனிமையா இருந்தா ஆவியானவரோடு இணைந்து எப்போதும் சோத்தரித்து வாழ எங்களுக்கு கரையில்லாத ஜீவியத்தை தருவீராக. இந்த நாளில் உபவாசத்தோடு வந்த பிள்ளைகள் அல்ல வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படுவதாக. ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேற்றுவீராக. ஆண்டவரே, உங்களை அண்டிக்கொள்ள உதவி செய்யும். பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி உம்மை மகிமைப்படுத்த கிருபை தார். எதையாகிலும் உங்கள் சித்தத்துப்படி கேட்டால் நீங்கள் அதை செய்வீங்க ஆண்டவரே.
அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அற்புதங்களை ருசித்து ஆண்டவரே உங்களுக்கு ஜீவனுள்ள சாட்சிகளாக நாங்கள் இருந்து ஒரு சமாரிய ஸ்திரீயை போல குடும்பங்களா ஆண்டவரே பல குடும்பங்களையும் பல தேசத்தின் ஜனங்களையும் எங்கள் வட்டாரத்தின் ஜனங்களையும் இடத்துல கிட்டி சேர்க்கத்தக்கதாக இழுத்து கொண்டு வந்து சேர்க்கத்தக்கதாக எங்களை பலப்படுத்தும் ஆசீர்வதியும். எல்லா துதியும் கனமையுமே கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென்.